அதாவது இந்த வருட கடைசிக்குள்ளே ஒரு சவரன் ஒன்று 60,000 ரூபாய்க்கு வரும், ஒரு கிராம் ஒன்று 7,000 ரூபாய்க்கு வந்துடும். ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அது மாதிரி ஃபெடரல் ரிசர்வ் இருக்குது. அதனுடைய சேர்மன் ஜெரோம் பவுல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அங்கே பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. 10வது இடத்துல இருந்துருக்கணும். 720 டன் நம்ம கைவசம் வச்சு 10வது இடத்துல இருந்த நாம கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்கம், நான் சொல்கிறது அரசாங்கம், வாங்க 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 வாங்க, இன்னைக்கு 833 டன் தங்கம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர எந்த ஒரு காலகட்டத்திலையும் இறங்கி அதில் பாதாளத்துக்கு போனச்சுன்னு சரித்திரமே இல்லை. ஒரு பவுன் தங்கம் கூட பூமியிலேருந்து இப்போ வெட்டி எடுக்கப்படுறதில்லை. கோலார் கோல்டு ஃபீல்டு இருக்கு இல்லையா. இன்னொன்று சார், இன்னொரு டாக் வந்து போயிட்டுருக்கு, கோல்டோட ரேட் நியர்லி 1 lakh தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாசிபிள் இருக்குங்களா? கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட கோல்டு குரு மிஸ்டர் சாந்தகுமார் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட கவனமும் கோல்டு பக்கம் தான் திரும்பியிருக்கு. ஏன்னா அந்த எக்ஸைஸ் டியூட்டி கம்மி பண்ணப்போ சடனாக வந்து கோல்டோட ரேட் ட்ராப் ஆச்சு. அப்போ வந்து பொதுமக்களோட எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோல்டை வாங்கி வச்சா அதை வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட்டில் அப்போ அவங்க இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கோல்டு வந்து அதோட ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகிக்கிட்டே போகுது. அதோட மெயின் ரீசனாக என்ன சார் நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்னென்னா, பொருளாதார வல்லுநர்களும் வியாபார பெருமக்களுமே வந்து ஏற்கனவே கணிச்சு வச்சுருந்த ஒரு விஷயந்தான். அதாவது இந்த வருட கடைசிக்குள்ளே ஒரு சவரன் ஒன்று 60,000 ரூபாய்க்கு வரும், ஓகே, ஒரு கிராம் ஒன்று 7,000 ரூபாய்க்கு வந்துடும், 7,000 7,500 ரூபாய்க்கு வரும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்நிலையில் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம். ஆனால் அதே டைமில் எங்களுடைய கோரிக்கை, அதாவது வியாபாரிகள் அனைவருடைய கோரிக்கையும் நாங்கள் மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் அண்ட் டைமண்ட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நிறைய முறை நம்ம நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து இது கொடுத்துருந்தோம், கோரிக்கை கொடுத்துருந்தோம். ஓகே சார். என்னென்னா, இம்போர்ட் டியூட்டியை நீங்கள் குறைக்கணும். இம்போர்ட் டியூட்டி வந்து 15% இருக்குது. அதை நீங்கள் குறைச்சிங்கன்னா கோல்டு ரேட் குறையும். அது மட்டும் இல்லை, பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு வரும். கள்ள சந்தையில் திருட்டுத்தனமாக வரக்கூடிய தங்கம் அளவு குறையும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தருணங்களில் கொடுத்துருந்தோம். அதனுடைய எதிரொலியான்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து வந்த வலியுறுத்தல் அவங்களும் பார்ப்பாங்க இல்லையா, யோசித்து பார்ப்பாங்க, மற்ற எல்லாத்தையும் உற்று நோக்கி பார்ப்பாங்க. அப்படின்றப்போ இந்த இம்போர்ட் டியூட்டியை 15% இருந்த இம்போர்ட் டியூட்டியை 6% அப்படின்ற அளவுக்கு குறைச்சாங்க. அந்த குறைத்ததின் எதிரொலியாக ஒரு சவரன் ஒன்றுக்கு 4,000 5,000 ரூபாய் வரைக்கும் விலை குறைந்தது. அது ஒரு நல்ல ஒரு தருணம். அந்த டைமில் பொதுமக்கள் நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. தன்னுடைய தேவைகள் அப்புறமேட்டு எடுக்கலாம், ஒரு விசேஷம் வரும், இன்னொரு 3 மாதம் கழித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தவங்க பணத்தை கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இந்த டைம் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் வியாபாரம் பெருகுச்சு. ஒரு 20-25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். அது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஓகே சார். இப்போ வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து கோல்டு ரேட் கம்மியானனால இப்போ ரீசெண்டாக வந்து ஹைக் ஆக ஆரம்பிக்குது. அதோட ரீசன் என்ன? இதனால தான் வந்து அந்த கோல்டு ரேட் வந்து அகைன் ஹைக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருக்கும். ரீசெண்டாக சொன்னாங்க, அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகிறா வந்து ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இங்கே இந்தியாவில் வந்து கோல்டு ரேட் ஹைக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அது மாதிரி ஃபெடரல் ரிசர்வ் இருக்குது. அதனுடைய சேர்மன் ஜெரோம் பவுல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அங்கே பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது, இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஏற்கனவே இருக்கிற டெபாசிட்டுக்கு நிகரான இன்ட்ரெஸ்ட் அதை வந்து ரேட்டை குறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்போல்லாம் இந்த மாதிரி பேச்சு வருதோ அப்போ எல்லாமே அந்த இன்வெஸ்டர்ஸுடைய பார்வை என்ன ஆகும்னா, எது ஸ்திரத்தன்மையோடு இருக்கோ அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெபாசிட்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு அதில் அப்படின்றப்போ ஏற்கனவே இருக்க டெபாசிட்டோட ரேட்டு குறைய போகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க எல்லாமே நம்பகமான முதலீடு, ஒரு பின்காலத்துலேயும் பயன் தரக்கூடிய ஒரு முதலீடு அப்படின்னா கோல்டு. அப்படின்றப்போ கோல்டு ஒரு ஸ்ட்ராங்கான லெவலில் இருக்குது இப்போது. ஓகே சார். பங்கு சந்தையாகட்டும்,
ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறச்ச இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இது பக்கம் வர ஆரம்பித்தாங்க. இது இப்போ ஏறுற விலை ஏற்றத்துக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஓகே. 2வது டிமாண்டு. டிமாண்டு எப்படி வருது அப்படின்னா, இப்போ மெஜாரிட்டி பார்த்தோம்னா சைனாவும் இந்தியாவும் தான் கோல்டை போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். புரியுது. அந்த அளவுக்கு இந்த இரு நாடுகள் எப்படி சொல்லலான்னா, எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா 10வது இடத்துல இருந்துட்டு இருந்தோம். 720 டன் நம்ம கைவசம் வச்சு ஓகே. 10வது இடத்துல இருந்த நாம கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்கம், நான் சொல்கிறது அரசாங்கம், வாங்க 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 வாங்க, இன்னைக்கு 833 டன் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட கைவசம் இருக்குது கோல்டு. இது வந்தனால என்ன ஆச்சுன்னா, நம்ம உலக அளவில் 9வது இடத்துக்கு வந்துட்டோம். அப்படி அதே மாதிரி சைனாவும் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி வாங்குறதுனால அங்கே டிமாண்ட் ஏற்படுது. ஓகே. அந்த டிமாண்ட் ஒரு பக்கம், நம்ம இந்தியா ஏன் வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் அரசாங்கம் வாங்குறாங்க, ஓகே. இன்னொரு பக்கம் பொதுமக்கள். பொதுமக்கள் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மற்ற எல்லா துறையிலும் வேர்ல்டு வைடாக பார்த்தாலே ரியல் எஸ்டேட்டோ இல்லை பங்குச்சந்தை, ஃபினான்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால நம்பகமான முதலீடு கோல்டு. சொல்லவே வேணாம், நம்ம தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சேமிப்பு அப்படின்னா முதல் கொடுக்கறதே வந்து அவங்க கோல்டுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன் இன்னொரு விஷயம் எதனால் அப்படி கொடுக்குறாங்கன்னா, 1000 ரூபா இருந்தாலும் கோல்டு வாங்க முடியும், 1,00,000 ரூபா இருந்தாலும் கோல்டு வாங்க முடியும். 1000 ரூபா இருந்தால் ஒரு இடம் வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. 1000 ரூபா இருந்தால் ஒரு ஷேர் வாங்க முடியுமா? தனியாக போயிட்டு இவங்களால அந்த அதுக்கு உண்டான கட்டமைப்பு வசதிகள் அவங்களுக்கு இருக்காது. அது ஈஸி ஆக்சஸ் இருக்குது. ஈஸி ஆக்சஸ் அப்படி தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற வார்த்தை கரெக்டானது. ஈஸி ஆக்சஸ். இவங்கள்ட்ட ஒரு 2000 ரூபா சேர்த்தா டக்குன்னு ஒரு மூக்குத்தி வாங்கலாம், ஒரு சின்ன 1/2 கிராம் காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கடைக்கு வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது நிரூபிக்கப்பட்ட உண்மையும் கூட. இதனால் வரைக்கும் சரித்திரத்திலேயே தங்கம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர, எந்த ஒரு காலகட்டத்திலையும் இறங்கி அதில் பாதாளத்துக்கு போனச்சுன்னு சரித்திரமே இல்லை. சார், இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்குறது தான் கரெக்டாக இருக்கும். ஃபியூச்சரில் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பப்ளிக்கு எந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? எப்படி கொடுக்கும்னா, இந்த வருட கடைசிக்குள்ளேயே ஒரு சவரன் 60,000 ரூபாய இலக்கத்தோடும், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த 5 வருடங்களில் ஓகே அதற்குள்ளாகவே ஒரு சவரன் ஒன்று 1,00,000 ரூபா தாராளமாக வந்துடும். இது இனி வரும் காலங்களில் கூட கூடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர குறையவே குறையாது. ஓகே. தங்கத்தினுடைய விலை மற்ற எல்லா பொருளும் எப்படி ஏறுதோ அதே மாதிரி தங்கத்தினுடைய விலையும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனால் குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே சார். இன்னொன்று சார், இன்னொரு டாக் வந்து போயிட்டுருக்கு, கோல்டோட ரேட் நியர்லி 1 லேக்கை தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாசிபிள் இருக்குங்களா? கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயமும் ஏறிட்டே இருக்குல்ல. ஆமாம். இப்போது முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தங்கத்தை சுரங்கத்துலேருந்து தோண்டி எடுக்கணும் இல்லையா? ஆமாம் சார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஓகே. நம்ம நாட்டில் 1 பவுன் தங்கம் கூட பூமியிலேருந்து இப்போ வெட்டி எடுக்கப்படுறதில்ல. சொல்கிறீங்க? ஆமாம். நம்ம கோலார் கோல்டு ஃபீல்டு இருக்கு ஆமாம் இல்லையா, இதில் தான் முதல்ல தங்கம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் வந்து தங்க சுரங்கத்தையும் மூடிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 கிராம் அங்கே கிடைக்கிற தங்கம் 1 கிராம் எடுக்கணும்னா 1 லாரி மண்ணை எடுத்து சுத்தப்படுத்தி பண்ணாதான் 1 கிராம் தங்கத்தை எடுக்க முடியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு உண்டான செலவு கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு கணக்கில் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா வந்துடுது. அதனால 9,000 கொடுத்து 1 கிராமை எடுத்து 6,800 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு இம்போர்ட் பண்ணிட்டு போயிடலாமே. ஏன்னா இதனுடைய செலவு ஜாஸ்தி இருக்க நாளுக்கு நாள் லேபர் இது ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, எரிபொருள், கச்சா எண்ணெய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் கூடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம ஃபுல்லாகவே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். அரசாங்கத்துக்கிட்ட 833 டன்னும், பட் நம்ம இந்திய மக்கள்கிட்ட எந்த ஒரு நாடுகளுமே இல்லாத அளவுக்கு அதிகபட்சம்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து 8,000 டன் கையில் வச்சுருக்காங்க. 8,200 டன் கையில் வச்சு முதல் இடத்துல இருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறது 25,000 டன் நம்ம பப்ளிக்கிட்ட மட்டும், இந்திய மக்கள்கிட்ட மட்டும் இருக்குது சார். இப்போ வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ஒரு தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் ஈஸி ஆக்சஸ்ன்றனால இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டில் நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸாக வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அது வந்து பியூர் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸாக வாங்கி போட்டுப்பாங்க. உங்கள் பார்வையில் நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? நாங்கள் எதை சொல்வேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எதாக இருந்தாலும் பரவாயில்ல,
தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகே. அப்படின்னு என்னோட சிம்பிளாக ஒரே ஒரு விஷயமா சொல்லுவேன். ஓகே. ஆஸ் ஏ ஒரு மிடில் மேன் ஓகே. என்னுடைய பார்வையை தொலைநோக்கு பார்வையை வச்சு சொல்ல போனேன். ஓகே. ஏன் அப்படின்னா மற்ற எல்லா ட்ரேடுமே எல்லா துறைகளுமே அபரிதமான வளர்ச்சி இப்போதைக்கு இல்லை. கண்டிப்பா. பட் கோல்டு மட்டும்தான் ஒரு வளர்ச்சியை நோக்கி உயர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஓகே. உங்களுடைய சராசரி வருமானத்துலேருந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, ஒரு 100% சேவிங்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். அதாவது 100 ரூபா இருக்குது அப்படின்னா அதில் 60 to 70% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் 10% டெபாசிட், கேஷ் டெபாசிட்டாக வச்சுக்கோங்க. ஷூர். மீதி இருக்க ஒரு 10% வேறு எதுலையாவது ஷேர் மார்க்கெட், ஓகே. மீதி 10% லேண்ட், அந்த மாதிரி பிரித்து போட்டுக்குங்க. ஆனால் மேஜர் போர்ஷன் வந்து நீங்கள் கோல்டில் வைக்கிறது நல்லது. அந்த கோல்டில் வைக்கிறது எந்தெந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னா அதுலேயுமே ஒரு 4 வகையாக பிரிக்கணும். ஒன்று, எனக்கு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் இப்போ தான் போட போகிறேன், ஏதாவது பாதுகாப்பான முதலீட்டில் இருக்கணும், ஜுவல்ஸும் என்கிட்ட பெருசாக இல்லை அப்படின்னா 100% நீங்கள் தங்கத்தில் ஆர்னமெண்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே. என்னை போட்டுக்கிறதுக்கு ஜுவல்ஸே இல்லை, இப்போ தான் நாங்கள் என்னுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா 100% ஆர்னமெண்ட். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆர்னமெண்ட் கொஞ்சம் வச்சுட்டு ஆமாம். நான் இப்போது பணம் கொஞ்சம் வச்சுருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான நகைகள், இல்லாத நகைகள் ஓகே. அப்படின்னு ஒரு கனவு இருக்கும் இல்லையா, அந்த ஆமாம். மாதிரி தான் அந்த நகையில் போய் வாங்குங்க. அப்படி இல்லை எனக்கு ஓரளவுக்கு நகை எல்லாமே இருக்குங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போ காயின் வாங்குங்க. ஷூர். ஏன்னா டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்த 1 இயர் 2 இயர்ஸில் 5 வருஷம், உங்கள் குழந்தைங்க இப்போ 5 வயசாகுது, அடுத்த 15 20 வயசில் தான் அடுத்த கோல்டு தேவைப்படும். ஆமாம் சார். அப்போ நம்ம மாற்றிக்கலாம். அந்த மாதிரி இருக்கப்போ காயினாக வாங்குங்க. அதே டைம் வேறு இதெல்லாம் கூட சவரன் கோல்டு பாண்ட் Bond SGB இருக்குது. எஸ் சார். அது கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 4-5 முறை வந்து வெளியிடுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நேரத்தில் பண்ணுங்கள். அது சரி, அவங்க கவர்மெண்ட் வெளியிடுற நேரத்தில் நம்மகிட்ட பணம் இருக்கணும்ல, ஆமாம். கண்டிப்பாக புரியுது. அதனால் ETF கூட நீங்கள் போடுங்க. ஓகே. எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபார்மெட்டில் அந்த மாதிரி எது முடியுமோ கோல்டு பீஸாக கூட வாங்கி வைங்க. எதெல்லாம் முடியுமோ அதில் அப்பப்போ போடுங்க. ஆனால் மேஜர் போர்ஷன் கோல்டுக்கு வைங்க. நான் வந்து ஒரு வியாபாரியாக வந்து கோல்டுன்னு சொல்லிட்டு இருக்கானே இவன் அப்படின்னு நினைக்க வேணாம். உங்களுடைய வருங்காலத்துக்கு தேவையான நல்ல ஈல்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லணும்னா தங்கத்தை சொல்லலாம். ஓகே சார்.